வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக சிக்கன் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், மல்லி புதினா தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், நெய் 50 கிராம். பிரியாணி தாளிப்புக்காக பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக குருமிளகு, ஏலக்காய், பிரியாணி தாளிப்பு பேக்கெட் ஒன்று அப்படியே போட்டுடலாம். பிரியாணி அரிசி 1/2 kg எடுத்திருக்கேன். அது 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பிரியாணி தாளிப்புக்காக நான் 200 ml ஆயில் சேர்த்துறேன். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். இது பேச்சுலருக்காக நான் ஸ்பெஷலாக போடுறேன். ஏன்னா நீங்கள் தம் பிரியாணி போடும்போது சிரமமாக இருக்கும். அதனால் நான் குக்கரில் போட்டு காட்டுறேன். அடுத்தது நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வணங்கணும். வணங்கத்தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம செய்யும்போது தான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும். கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கி வரும் சீக்கிரமாக. வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக வந்துடும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போயிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிகிற மாதிரி வேக வச்சாச்சு. அடுத்தது நம்ம பட்டை கிராம் பவுடர் அரைச்சிருக்கிறதுல அதை சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் இருக்கிற மாதிரி எல்லா பொடியும் எல்லாமே எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி பொடி நம்ம வாங்க வேண்டியதில்லை. நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது நம்ம காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். வேற எந்த தூளும் சேர்த்தாம நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம காரத்துக்கு மசாலா பொடி அது இது சேர்த்துனோம்னா நமக்கு உடம்புக்கு கெடுதல். மஞ்சத்தூள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இத்தினூண்டு, அவ்வளோதான் போடணும். அடுத்தது நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துடலாம். எப்பவுமே பிரியாணினாலே நம்ம சீரக சம்பாவில் செஞ்சோம்னா தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, அரிசி நம்ம கலந்து விடும்போது இது பாருங்க, இந்த கார்னரில் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அளவு பார்த்துட்டிங்கன்னா நான் இதில் 1 குண்டா எடுத்திருக்கேன். இதில் 1.5 குண்டா தண்ணி நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். அலர்க்கு வராது, அதுக்காக நம்ம தயிர் சேர்த்துறது. பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நம்ம புதினா தழை சேர்த்துடலாம். கூடவே மல்லித்தழை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் விட்டுறலாம். ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக தானே உப்பு சேர்த்தோம், அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். மறுபடியும் போட்டுக்கலாம்.
சூப்பராக நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு விசில் அடங்கியாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நமக்கு சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் பச்சடியும் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.